ஹாய், வெல்கம் டு சிம்பிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுண்டைக்காய் வத்த குழம்பு. இதுக்கு நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சுண்டைக்காய்களை பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு பலூன் ஆனதும் இதை நம்ம பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது மூணையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி வெந்த பிறகு ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இந்த வதங்கின தக்காளியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கலவையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்து அதோடு வதக்கிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு 1.5 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி அதையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காய்களை அதோடு சேர்த்து மறுபடியும் குழம்பு கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு சிறிய துண்டு வெல்லத்தை அதோடு சேர்த்து அது கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டோம்னா நம்முடைய சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.